வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக பட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இருமல். ஓ, ஃபீவர் சீசன் ஆரம்பிச்சு. நிறுத்துக்கடா. இதெல்லாம் ஆபீஸா இல்ல ஹாஸ்பிடல் ஓபி வாடா? இப்படி இருமுறீங்க. யாருக்குலாம்டா உடம்பு சரியில்லை? 3 நாள்ல லீவ் எடுத்துக்கோ போ. இவரே உனக்கு லீவ் போ. உனக்கு லீவ் போ போ. சார் லீவ் 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 லீவ். நல்லா தும்மல வர வச்சு போய்க்கிறீங்க. எப்படி விளங்குவேன்? என்ன பண்ணுது? உடம்பெல்லாம் வலிக்குது. ஒண்ணும் இல்ல ப்ரோ, காய்ச்சல் அடிக்குது. 2 நாள் லீவ் எடுத்துக்க கிளம்புங்க. இல்ல எனக்கு நான் உடம்பு சரியில்லைனா தான் நான் அதிகமா வேலை செய்வேன். சார் சொல்றத கேளுங்க. 2 நாள் லீவ் எடுத்துக்க சொல்றது. எல்லாருக்குமே உடம்பு சரியில்லைனா நான் வேலை செய்வேன் சார். அதெல்லாம் லீவ் எடுத்துக்கயா. உனக்கு நான் பர்சனலாவே ஏதாவது எழுதி கொடுக்குறேன். லீவ் எடுத்துக்கயா. உங்களுக்கு மட்டும் ஒன்றும் அருள் இல்லை. பரவாயில்ல, ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைனா கூட இவரு கொஞ்சம் கரெக்டா இருக்காரு பாருங்க. சார் சும்மா கிடையாது. சாருக்கு பாடியில இம்யூன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. நான் ஜாஸ்தினா ஆமா, எல்லாருக்கும் கொரோனா வந்தப்ப சாருக்கு மட்டும் வரலையே. எப்படி? நீங்களும் லீவ் எடுத்து கம்பெனி லீவ் விட்டுருங்க சார். நான் லீவ் அப்ப எங்க கணக்கு எழுதுற மாதிரி. நான் லீவ்டா. ஒருத்தருக்கு வந்துட்டு அப்படியே பரவிடும். ஆமா. வீட்லயும் சரி, ஏதாவது காலேஜ் ஸ்கூலு இல்ல இருப்பாங்கப்பா. சார் யார் அதிகமா இருமுனா பிரைஸ் கொடுக்குறாங்க சார். காம்படிஷனா சார்? காம்படிஷன்னால என்ன வந்திருக்காதானே. டோக்கன், உங்களுக்கு டோக்கன் என்னங்க? அப்பதான் உள்ள அனுப்புவாங்க. 37 சார். 37. உங்களுக்கு அப்புறம் தான் நான் வரேன் போல் இருக்கு. இவரெல்லாம் எதுக்கு வந்து உட்காந்துருக்காரு? வயசான காலத்துல எல்லாம் இது பண்ணி போறத விட்டு உட்காந்துருக்காரு ஹாஸ்பிட்டல். பெருசு என்ன பண்ணுது உனக்கு? 2 நாளா இருமலா இருக்கு தம்பி. டைம் வந்துருச்சு உனக்கெல்லாம். நீங்க தேவலாம் இங்க இருந்து உட்காந்துட்டு காசு வேஸ்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க வயசு 2 நாள் நிறைஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து வச்சிருக்காங்க சுகர்ல வைக்காம. சார் நீங்க டோக்கன் என்ன? 15 என்ன போலையா? 15 போய் 20 போய் 30 போய் 38. இவரு எத்தனை? சம்திங் போல. அவருதான் 37. யாரு இவன் உள்ள போறாங்க? சார் நர்ஸுக்கு தெரிஞ்சவங்க போடுறாங்க. எப்ப பார்த்தாலும் இதே தொல்லையா பத்தி வீங்களா? வெளிய போலாம். ஆமா, எரிச்சல்லாம் தாங்க முடியாது. உட்காருங்க சார். என்ன உனக்கு தெரிஞ்சவங்க உள்ள ஓடியா? அது மெடிக்கல் ரெப்பியா? மெடிக்கல் உட்காருங்க. சத்தம் போடாதீங்க. சண்டை போடுவாங்க. ஐயோ ஆமா, எவ்வளவு நான் காத்துட்டு இருக்கேன். ஐயா உங்க டோக்கன் என்ன? என்னது 48ங்க. 48. நீங்க வாங்க முன்னாடி வாங்க. வயசானவர் பாவம். வயசானவரு. வயசானதா விடுவீங்களா? அப்புறம் எதுக்கு டோக்கன் போடுறீங்க? வயசாகும் மறந்துடாதீங்க. இத ஒரு பெஞ்சில லக்க போடுறாங்க சார். நீங்க கேட்க முடிய மாட்டீங்க. வயசானவர் உடம்பு செலவு எது ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எங்க தலையில வந்து விழுகும். என்னமா அந்த டாக்டர் என்னமா உள்ள போய் பண்றாரு? 2 ஊசி டாக்டருங்க. என்ன வியாதி வந்தாலும் 2 ஊசியை போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இதுக்கு வந்துகிட்டு எவ்வளவு நேரம் இழுக்கிறான் பாருங்க. டக்கு டக்குன்னு குத்தி அனுப்பியா வந்திருக்காங்க. சார் உங்க டோக்கன் என்ன சார்? 75. 45 மனித மேல ஆகும்போது சாயங்காலம் வரலாமே. நீங்க இந்த பேட்டியை தலையில சுத்தி இருக்கவரே எதுக்கு நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிறீங்க? இருக்க முடியலமா. அமைதியா இருங்க. கிறுகிறுன்னு வருது. கிறுகிறுன்னு வருதா? அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். யார் அது உள்ள போறவன்? உள்ள போற பாருங்க. அவர் கழுவுறவருங்க. எதுக்குமா இந்த டைம்ல கழுவுறீங்க? சும்மா லூஸ் மாதிரி பேசாதயா. எல்லாம் அமைதியா உட்காருங்க. யாரும் பேசாதீங்க சார். ஸ்கூல் டீச்சர் மாதிரி பண்ணுது அம்மா. விட்டு போறான். டோக்கன் போட்டார். 35 நான் கிளம்பிடுவேன் நானு. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. 3 டோக்கன் தானே. 38 நீங்க வாங்கிட்டு 30 உட்காந்து வா. 35. மேடம் நான் இருக்கு நான் வந்துட்டேங்க. என் டோக்கன் நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? போச்சு கொடுத்துட்டாரு. அவருக்குள்ளத கொடுத்துட்டாரு. 35 உள்ள போயிட்டாரு போங்க. இது என்னது? இது 53. 53. ஐயோ 53 சார். இப்படி பாக்க 35 நினைச்சேன் சார் நானு. 38. எனக்கு 42 கொடுங்க, திருப்பி கொடுங்க. அப்படி பார்த்தா 53 டோக்கன் தான் அது. உங்களுக்கு முன்னாடி தான்யா. 48. 48. थैंक यू சார். 52. 53. 53. முடிஞ்சிச்சு. டோக்கன் முடிச்சிருக்காங்க. 3 மணிக்கு வாங்க. 3 மணிக்கா? ஆமா மூடிட்டோம். டாக்டர் சாப்பிட போயிட்டாரு. ஐயோ எப்ப பாக்குறது? ஐயோ
உனக்கு என்னையா பண்ண உடம்புக்கு? எனக்கு இருமல், சளி, தொண்டை வலி, காய்ச்சல். எனக்கு அதேதான். கொண்டா. அதே மாதிரி அதே மாத்திரை வாங்கிக்கலாம். நான் எனக்கு ஒரு செட்டு வாங்கிக்கிறியா? என்ன மாப்பிள? அவ்வளவுதான். உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை. என்ன பண்ணுது? ஒரு மாதிரி காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்கு. தெருமுக்கு மெடிக்கலுக்கு போ. அந்த அண்ணன்ட்ட போய் அண்ணே இந்த மாதிரி காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, தொண்டை மாதிரி கவ்வுதுன்னா 2 செட் மாத்திரை கொடுப்பாப்ல. அதை வாங்கி போடு. போட்டேன் சரியாயிடுச்சு. டாக்டர் போய் பாத்துறான்டா. எதுக்கு மாப்பிள நீ டாக்டர் போய் பார்த்தா என்ன பண்ணுவாரு? ஸ்டார்ட் ஒரு சிட்டு எழுதி கொடுப்பாரு. அந்த சிட்டையா ஒரே ஆள் 100 சிட்டையா பார்த்து வச்சிருக்கேன். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் சொல்றத செய். உனக்கு சரியா இல்ல என்னன்னு கேளு. அப்படிலாம் தேவையே இல்ல. காய்ச்சல் அடிக்குதா இந்த மாத்திரையை போடு. இவனுக்கு சளி பிடிச்சிருக்கா இந்த மாத்திரையை போடு. இருமல் ஆகுதா இந்த டானிக்க குடி. இந்த மாதிரி உனக்கு கவுதா இத போடு. தலைவலியா இத போடு. இதெல்லாம் எப்படா உனக்கு தெரியும்? அவன்கிட்ட மாத்திரை வாங்கி போடுறான்ல. அண்ணே காய்ச்சல் தலைவலி இதுன்னு அப்படின்னா இது மாத்திரை கொடுப்பாப்ல. காம்பினேஷன்ஸ் தானே பாக்குறதுன்னு முடிவாயிருக்கு. எதுக்கு மெடிக்கல் ஷாப்? டாக்டரே போய் பாத்துற வேண்டியதானே. அது டாக்டருக்கு போகணும், டோக்கனை போடணும். 6 மணிக்கு போனாலே 40 டோக்கனுங்கிறாங்க. அப்ப டாக்டர் பார்க்கணும், அவர் எழுதி கொடுத்து வாங்கணும். வா ஏய், டாக்டர்கிட்ட போனாதான்டா உன் உடம்புல என்னென்ன லெவல்லாம் அதிகமா இருக்கு, எதெல்லாம் கம்மியா இருக்கு, உன் உடம்பு எப்படி இருக்கு, இவன் உடம்பு எப்படி இருக்கு, 2 பேருக்கு மாறும் தெரியுமா? ஒவ்வொருத்தனோட பிளட் லெவல்ல இருந்து டாப் டு டோ எல்லாமே மாறும்டா. அவங்க அவங்களுக்கு என்னென்ன மாத்திரை கொடுக்குமோ அதை தான் கொடுக்கணும். அது டாக்டருக்கு தான் தெரியும், பார்மசிஸ்டுக்கு தெரியாது. பாரு, கண்ட மேனிக்க போய் செட்டுன்னு வாங்கி போட்டு செட் பண்ணிடுவாங்க. பாத்துக்க, ஒண்ணும் ஆகாது. இப்படி இதை வந்தாலும் அதுக்கு என்ன மாத்திரை போடணும்னு கேட்டு வச்சுட்டு நான் அந்த மாத்திரை வாங்கி போட்டா சரியா போகும். திருந்த மாட்டீங்க. ஊசி போடுறானா மதியா? ஊசி வேற போடுறானா? ஆமா. கூட அது வேறயா? சந்திக்கிறேன். பை. டாக்டர் கூட வலிக்குமா குத்துறாங்க. போடுவாங்களா? குத்துறான். நேக்கா குத்துறாங்க பாருங்க. அப்படியா? டெவலப் போயிட்டாங்க. ஐயோ, என்னையா இப்படி ஆயிட்டீங்க? ஏன் போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்குற மாத்திரையை போய் டாக்டரை பார்த்து போட்டா தான் என்னையா உங்களுக்கு செலவாகும்ல? ஏன் சரக்கு அடிக்கிறதுக்கு 1000-500 செலவு பண்றீங்க, ஒரு டாக்டருக்கு 500 ரூபாய் செலவு பண்ண மாட்டீங்களா? என்ன சார்? என்னங்க என்ன இருமலா என்ன ஆச்சு? இருமலா இருக்கா? கவ்வுதுங்க. கவுதா? இப்போ இது பண்ணிட வேண்டியதான். மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓ நாட்டு ரம்மு புரிஞ்சு போச்சு. ரம்ம வாங்கி அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு அதுல வந்து பெப்பரை போட்டு அடிச்சா சரியாயிரும் சொல்ல போறதானே? இல்லையே, அதெல்லாம் பழசுங்க. மித்தியாது. அதாங்க அப்படிலாம் போட்டு சரியாகுமா? ஆகாதியா? தெரியுமா பேசக்கூடாது இல்ல. அது நான் காட்டு மருத்துவம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. காட்டு மருத்துவமா? காட்டு சொல்லு. நாட்டு மருத்துவம். தேன். ஆமா, கொஞ்சம் நல்லது. எடுத்துக்கோ. தொண்டைக்கு நல்லது. பெப்பர். நல்லது. நல்லது. கரும்பு தங்கம்பாங்க. அதுக்காக தான் பல வருஷமா போர்லாம் நடந்து இந்தியாவை தேடி வந்த காரணமே மிளகுலாம் ஒரு கதை இருக்கு. சும்மா உட்கார்ந்து ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் மிளகு அப்புறம் ரம்மு கொஞ்சம் ஊத்திட்டு அப்படியே சொன்னதுல ஊத்தி அப்படியே கலக்கிட்டு குடிச்சு வச்சுக்கோங்களேன். சட்டுன்னு அதுதான் அவர் சொன்னாரு. மருந்து கேட்டா காக்டெயிலுக்கு சொல்லி கொடுத்துருக்காயா? அதுக்கு பேர் காக்டெயில். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அடிச்சா இல்ல எனக்கு இல்ல எனக்கு கிளியரா இருக்கு இப்ப. அப்படியா? ஆமா, கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சுங்க. எப்ப குடிச்சீங்க? இப்போதான். யோ, அதுக்கு பேர் கிளியர் ஆகுறது கிடையாது, அதுக்கு பேர் போதைய போட்டா கிளியர் ஆன மாதிரி தான் தெரியும், ஆனா கிளியர் ஆகாது. நானே பாத்துக்கிறேன் சார், டாக்டர் இல்ல என்ன நம்பிக்கை எல்லாம் கொடுங்க. ரம்ம கட் பண்ணுங்க. ரம்மு வேணாம், தேன் வேணாம், போதை வேணாம், எதுவுமே வேணாம். விடுங்க. வேணாம். குறு மிளகு மிளகு இவ்வளவு அள்ளிக்குங்க. அள்ளிக்கிறேன். வாயில போட்டுக்கோங்க. போட்டேன். அப்படியே அடக்கி வச்சுக்கோங்க. கடிச்சிட்டு அப்படியே சாரை ஃபுல்லா இறக்கி. ஐயோ தொண்டாலதான். சரிதா? ஒண்ணு சரியா போச்சு. அவ்வளவுதான். சரியாயிடுச்சு சார். நல்லா இருக்கு. போங்க. காட்டு வைத்தியம் காட்டுத்தனமா செஞ்சு தொண்டை போயிடுச்சு அவருக்கு. பேசிட்டு இருந்தா நேத்து வரைக்கும் லைட்டா வந்து இன்னைக்கு காலைல இருந்து தொண்டை போயிடுச்சா? காத்துக்கு போல செக் பண்றேன் சார். செக் புண்ணாய் கிடக்கு தொண்டை. சார் என்ன சார் தொண்டை புறம் இவ்வளவு புண்ணா இருக்கு? வாய்ஸே வராத சார். பேச முடியல சார், காத்து தான் வருது. என்ன பண்ணீங்க சார்? என்ன பண்ணீங்க? அவர்தான். மிளகு சாப்பிட்டேன் சார். மிளகு சாப்பிட்டீங்களா? கருப்பு மிளகு. மிளகு நல்லது தானே சார்? எவ்வளவு சாப்பிட்டீங்க மிளகு? நல்லா ஒரு கை பிடி எடுத்து வாயில வச்சு மென்னு அந்த சாரை உள்ள இறக்க சொன்னாரு சார். இந்த நாய் சார் உங்களை வந்து மிளகு அவ்வளவு சாப்பிட சொன்னது? நாய்லாம் பேச தேவையே கிடையாது. வைத்தியம் பார்க்கறதா அதை மட்டும் பாருங்க சார். மிளகு சாப்பிட்டா தொண்டைக்கு நல்லது. இவ்வளவு மிளகு எடுத்து ஒரு சைடு உதக்கிக்கிட்டு குரங்கு மாதிரி கொஞ்சம் தம்பியை உள்ள இறக்குங்கன்னு சொன்னாரு சார். சார் என்ன சார் யாரையா சொல்லிட்டு கேட்கறா சார்? நீங்க வந்து சித்த மருத்துவம் ஃபாலோ பண்றீங்கன்னா சித்த டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி ஒண்ணு அந்த பக்கம் போங்க, இல்லைன்னா அலோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த பக்கம் வாங்க. இப்படி நடுவுல கண்ட பரதேசி சொல்றதை கேட்டு நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க டாக்டர். மரியாதை பேசி பழங்க டாக்டர். நீங்க எப்படி பேசிக்கிறீங்க சார்? என்ன சார் இவர் யார் சார்? உங்க கூட வந்ததா என்ன பரதேசிங்க? பேசிக்கிறேன் சார். யார் உங்களுக்கு முதல்ல மிளகு சாப்பிட சொன்னது? இவன் தான் சார். மார்க்கெட்டுக்கு ஒரு சொல்றத செக் பண்ணிக்கிறேன் சார். உங்களுக்கு தொண்டை ஃபுல்லா அவுட். எனக்கு தெரிஞ்சு நீங்க இஎன்டி டாக்டர் சீக்கிரமா பாக்குறது நல்லது. மொத்தமா உங்களுக்கு வாய்ஸே போனாலும் கூட போகலாம். பில்லு 200 ரூபா வந்திருக்கு. பில்லே வேணாம் சார். இந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்க முடிச்சுக்கங்க சார். இந்த சார் எவ்வளவு சார் வரும்? 350 ரூபா சார். உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் சார். இதை மட்டும் எடுத்துக்கிறேன். என்ன மச்சி?
கிளம்புறேன். நான் போயிட்டு படிக்க அடுத்த டிகிரி போடலான்னு இருக்கேன். டேய் பிஇ முடிச்சதுக்கே வேலை எல்லாம் வாயை பார்த்து சுத்திக்கி இருக்க. பிஇ முடிச்சாலும் அப்படி உட்காந்துருக்கேன் நானு. என்னடா சொல்ற? என்னடா அன்னைக்கு தான் டிராவிடு என்ன பண்றதுன்னு தெரியலையே, பையன் அப்படி உருப்படாம போறான்னு பார்த்து ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுத்தாரு. சரி சிக்கன் குனியா வந்துச்சு. சிக்கன் குனியா வந்துருச்சா? கடை சொந்த கடையை மாத்த டெங்கு வந்துச்சு. அந்த காம்ப்ளெக்ஸே வாங்கிட்டேன். எது கொரோனா வந்துச்சு. நாலு கடையை வாங்கி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப உட்காந்துட்டு வீடு கட்டிட்டா ரேஞ்ச் ரோட்ல போயிட்டு அவர் ரேஞ்ச் இன்னைக்கு வேற வேற அடி. இதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடுறதா இல்ல. நான் போறேன் மெடிக்கல் ஷாப் வைக்க என்ன வேணுமோ படிக்கிறேன், மெடிக்கல் ஷாப் வைக்கிறேன். நான் பெரிய ஆளா மாறி காட்டுறேன். டேய் மெண்டல், அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், சில நேக்கு போக்கு தெரியணும், அதெல்லாம் நல்லா படிக்கணும்டா. அப்பதான்டா அதெல்லாம் பண்ண முடியும். டேய் நீ சொல்ற மாதிரிலாம் டாக்டரே சம்பாதிக்க முடியாதுடா. டாக்டர் சம்பாதிக்க முடியாது, மெடிக்கல் ஷாப் தான் சம்பாதிக்க முடியும். இங்க பார், காட்டு யானையை எந்த கத்திரிக்கோளாலும் தடுக்க முடியாது கோபி. காட்டு யானை கத்திரிக்கோளா? டேய் என்னடா ஒரு ரைமிங்கே இல்லடா. அது கா இது காடா. நீ இப்படியே பேசிக்கிட்டே திரி. மாஸ்க் வித்து எல்லாம் மஸ்க் ஈக்குவலா வந்து கட்டற பாரு. வரேன் பாருடா. ஊர்ல எவனாவது நல்லா பிசினஸ் பண்ணிட்டான் இல்ல ஒரு நல்ல பிசினஸ் மாடல் வச்சிருந்தான்னா இவங்களுக்கு பொறுக்காது. இவன் பண்ணிட்டானே நம்ம பண்ணணும்னே போய் பண்றதுன்னு ஒரு கூட்டமே திரிறாங்க. இவங்களை திருத்த முடியாது. என்னடா இருமுற? என்னாச்சு? சளி பிடிச்சிருக்குமா? உடம்பு சரியில்லையா? ஆமா, காய்ச்சடிக்குதா பாருமா. ஆமாடா, காய்ச்சல் அடிக்குது, கொதிக்குது. போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா டாக்டர்ட்ட. இல்ல வேணாம்மா, நீ எனக்கு ரசம் வச்சு கொடு. ரசம் வச்சு கொடுக்கவா? சரி போ, நான் சரி போட்டு தரேன், போ பாடு போ. சரி நல்ல வேலை, நீ வேண்டறனால தப்பிச்சோம். இவருனா நம்மள போட்டு கழுத்தை அறுத்து போடுவாரு. சத்தம் என்னங்க? புரிஞ்சு போச்சு. புரியுது வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பண்ணி கொடுக்க? ரசம் வச்சு ரசமா? அரைச்ச ரசம் வையே. அரைச்ச ரசம்னா அரைச்ச ரசம் இல்ல நண்டு குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். வச்சு போ துவையல் ஒண்ணு வச்சு விடுறேன். பருப்பு வச்சு தரேன். நல்லா காரமா வச்சாலே அது நல்லா ஏம்மா அப்படியே வரட்டி ஒண்ணு போட்டு ரஸ்க் பாக்கெட் இது ரஸ்க் திங்கிறக்கா உங்களுக்கு காய்ச்சல் வருதா? இல்ல காய்ச்சல் வரதுனால அது திங்கிறீங்க? சரி போங்க, வாங்கி வைக்கிறேன் போங்க. அவ்வளவுதான். நீ கொன்றுவான் 2 நாளைக்கு. இவர் இதை பண்ணும் பாரு. அந்த அவன் வந்து இடிச்ச புளி ரசம் வையும்பான், இந்த ஆளு தக்காளி ரசம் வையும்பாங்க. அவ்வளவுதான், நம்ம தாலி அறுத்துருவாங்க. என்னங்க சுடு தண்ணியா குடிக்கிறதுக்கா? சுட தண்ணி குடிக்கிறதுக்கா? சுட தண்ணி எடுத்துட்டு வா. சுடு தண்ணி அனத்தாம இருங்க. உங்க வயசுக்குலாம் நீங்க அனத்த கூடாது. காய்ச்சல் இன்னைக்கு தான் அடிக்குதா புதுசா? போங்க போய் படுங்க. ஏன் இங்கே உட்காருங்க? என்னங்க நியூஸ் கொஞ்சம் போட்டு கேட்பேன் நானே. உடம்பு சரியில்லை தானே? உடம்பு சரியில்லைன்னா படுத்து தூங்கணும். போங்க, ரெஸ்ட் எடுக்கணும். பார்க்க கூடாது, டிவி எல்லாம் பார்க்க கூடாது, மேற்கொண்டு காய்ச்சல் வரும். போங்க. இட்லியை வச்சுட்டு தக்காளி சட்னியா தேங்காய் சட்னியா? தக்காளி சட்னியா? சரி பண்ணி தரேன். சாப்பிட்டு படுத்து தூங்கணும். சீரியலுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது, அவ்வளவுதான் மரியாதை. அடே உனக்கு என்னடா? உனக்கு என்ன? எனக்கு இந்த தொண்டை கரகரப்புக்கு சரி மிளகு மட்டும் நைஸா நச்சு கஷாயம் வேணுமா? நான் போட்டு தரேன். போய் எடுத்து வரேன். போ. சீரியல் பார்க்க கூடாது, இதே வரணும். போய் போட்டு குடிங்களா? ஏண்டா ஆஸ்பத்திரிக்கு போனா தான் என்ன? ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போயிட்டேன்னா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கே உடம்பு பழகிரும். மாத்திரை போட்டாலே சரியாகும். அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா சரியாயிரும். ஏன் உசுர வாங்க முடியாதுல்ல? இப்படி இருந்தா நான் ஒரு 4 நாளைக்கு நீ சொல்றதெல்லாம் சமைச்சு கொடுக்கலாம். இந்த நாளைக்கு நாட்டுக்கோழி ரசம் வச்சு கொடுப்பாங்க. நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு அதே பண்ணி இடிச்சு உள்ள வச்சு இடிக்கிறேன். போ பண்ணி தரேன். போ போய் படு. போ கண்டதே போய் திங்க வேண்டியதோ உடம்பு சரியில்லைன்னு உள்ள வச்சு இடிக்கிறேன். என்னம்மா என்னாச்சு? எனக்கு உடம்பு சரியில்லாம வந்துருச்சுங்க. உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லையா? எனக்கு ஐயோ உடம்பு சரியில்லைனா ரொம்ப கஷ்டமாச்சு. வாய் கசப்பா இருக்கு. ரசம் சாப்பிட போல இருக்கு. ரசம் எல்லாம் வைக்க தெரியாதுமா. தெரியாதா? வைக்க நீ உங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி போயிரு. எது? உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிரு. அடே மகனே, உடம்பு சரியில்லடா எனக்கு. என்ன ரசம் சாப்பிடணும் போல இருக்கு. ரசம் வச்சு தாடா. ரசம் எனக்கு வைக்க நீங்க யாரும் கல்யாணம் வச்சிருந்தீங்கன்னா உங்க மருமக அழகா ஒரு ரசம் வச்சிருக்கு. ஏன்டா உங்க கை இப்படி போயிருச்சா? உன்னால சமைக்க முடியாதா? இல்லம்மா, தோதுக்கு உனக்கு ஒத்தாசையா இருக்குமே. என்ன ஒத்தாசை? 2 பேரும் இப்ப நான் யூடியூப போட்டு விடுறேன். ரசம் எப்படி வைக்கிறேன்னு பார்த்து வச்சு தரீங்க. பரவாயில்ல, உப்பு கூட குறைச்சல இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன். உடம்பு சரியில்லை. டாக்டர்கிட்ட போயிடலாமாப்பா? ஆஸ்பத்திரிக்கு போனா அதுவே பழகிரும். அது வேற மாதிரி. இந்த சோஃபாலே படுக்கிறேன், இந்த சீரியல் பாத்துக்கிறீங்க. 2 பேரும் பேசாம. டேய், நாட்டுக்கோழி நல்லா நச்சு ரசம். நீங்க ஆட்டு எலும்பு இருக்குல்ல, நீ சூப்பா போங்க பண்ணி கொடுங்க. அது எனக்கு வைக்க தெரியாது. பண்ணுங்கடா. எப்ப பார்த்தாலும் நாங்க மட்டும் தான் பண்ணணுமா? 4 நாளா படுத்தி உங்க உசுர வாங்கிருக்கீங்க. சும்மா 2 நாளாச்சு பண்ணி கொடுக்குறீங்க. என்ன நினைச்சுக்கிறீங்க? பாக்கி லட்சுமியில என்ன பண்ணாங்க? விளக்குற வேலை இல்ல, இந்த பேச்சு பண்ணிக்கிருப்பேன் இவனுக்கு. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது இந்த காய்ச்சல் வர்றவங்கலாம் உண்மையிலே நானும் எங்க அம்மாவை இது அது வச்சுட்டாங்க இது வச்சுட்டாங்க. அவங்களாம் சங்கடப்படாம எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவேன். எதுவும் பண்ணிலாம் நான் கொடுத்தது இல்லை.
உண்மையை சொல்லணும்னா நான் ஹாஸ்பிட்டல் வேணா கூப்பிட்டு போய் கூட உட்காந்து பார்த்துப்பேன். அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேன் தவிர இது சமைக்கிற அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. அது இல்லாம இந்த டோக்கன் வாங்கிட்டு உட்கார்றது ஏன் என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். நான் வாங்காத திட்டே கிடையாது. வர பேஷண்ட்டெல்லாம் அவங்க முன்னாடி ஓடுறதுக்கும் இல்ல அவங்களுக்கு டாக்டருக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல வேற யாருக்கோ தெரிஞ்சவங்களோ முன்னாடி போயிட்டாங்கன்னா பின்னாடி உட்காந்தவங்களாம் திட்டுவாங்க. இப்படியே அனுப்பிட்டு இருங்க. நாங்களாம் எங்களை பார்த்தா எப்படி அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். புரியுது. அந்த இடத்துல நம்ம இருந்தாலும் வேற வழி இல்ல. நம்ம மாட்டிக்கிட்டு தான் முழிப்போம். வாங்க அது திட்டே இல்லைதான்னு அந்த அளவுக்கு வாங்கியிருக்கு. சில டைம் அதான் சொல்றேன்ல, இப்போ மழை சீசன்னால இப்போ ஃபுல்லா அந்த ஹாஸ்பிட்டல் போனாலே ஒரு அங்க ஃபுல்லா நிறைஞ்சு வலிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அத்தனை பேர் இருப்பாங்க. ஒரு ஆள் முக்காடு போட்டிருக்கோம். அதே மாதிரி லொக்குன்னு ஒருத்தர் பயங்கரமா எறும்பிட்டு இருப்பாரு. ஒருத்தர் அப்படியே சாஞ்சி படுத்துருவாரு இந்த சேர்ல. இடமே இருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய. அது இல்லாம அவங்களும் பாவம் கஷ்டமா தான் இருக்கும். நமக்கு ஆனா அந்த இடத்துல நமக்கு அந்த இடத்துல எதுவுமே வராது. ஏன்னா இம்யூனிட்டி பவர் அங்கேயே இருந்து பழகுனதுனால எனக்கு அந்த இம்யூனிட்டி பவர் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பயங்கரமா ஒரு சின்ன காய்ச்சல் கூட தாங்க முடியாத அளவுக்கு ஆயிட்டு. அந்த மாதிரி சொல்லுவாங்க, சும்மா சொல்லுவாங்க. இப்ப அப்படி இருக்கு. காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன பாடா இப்ப அப்படி ஆயிடுச்சு. முன்னெல்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட இந்த கடைசி காட்டினாங்களே அதுல நான் மாட்டிப்பேன். காய்ச்சல் வந்தா இவங்க என்ன போட்டு பாடாப்படுத்தி அது வச்சுதான். முன்னாடி நான் ரொம்ப ஹெல்த்தியா இருந்தேன். இப்போ கொஞ்சம் அது ஏன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த கொரோனா ஊசி ஒண்ணு போட்டல அதனால கூட இருக்கும். அப்ப லாஸ்டா சொன்னது பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஆமா ஆமா, அது உண்மைதான். அதெல்லாம் பாவம் இல்ல, அதெல்லாம் செஞ்சு கொடுங்க. பாவம். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்